బ్రో నిరుతుங்க తెలుగులో ఏదో சொல்லுவீங்களா ఆపు ఆపేయండి అబ్బయ్య. నేను 10 పాలిటిక్స్ చూస్తున్నాను మధ్యన వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు, నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే బ్రో నిరుతుங்க తెలుగులో ఏదో சொல்லுவீங்களா ஆப்பேண்டி అబ్బయ్య. ஆப்பு எதுக்கு நான் சொல்றேன்னா, பாருங்க பின்னாடி தலைவர் இருக்காருல்ல, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு படத்துக்கு. பீக் ஆஃப் த கேரியர்ல இருந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு வேலை, அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு வேலை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? படத்துலயும் நடிக்கணும், வருஷத்துக்கு வந்து ஒரு 200-300 கோடி படத்துல சம்பாதிக்கணும், அது சேம் டைம்ல அரசியல்லையும் இருக்கணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா நீங்க வந்து நம்ம ஆள் மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது. முதல்ல அரசியல்ல முழுமையா ஈடுபடுங்க. அரசியல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்றது, இன்னும் வந்து நடிகை கூட கட்டி பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்போ உங்க அரசியல் பயணம் உங்க அண்ணன் மாதிரியே போயிடும். உங்க அண்ணன் தோத்தாப்ல அதே மாதிரி உங்க அரசியல் பயணம் காலி ஆயிரும். முதல்ல அந்த சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வைக்கிறத விட்டுட்டு சுயமா ஏதாவது பண்ணுங்க, தலைவர் மாதிரி பெரிய ஆள் ஆகலாம்.